பேக் அகைன் அதாவது நம்ம முதல்ல குன்றத்தூர் முருகர் கோயிலுக்கு போனோம். இப்போ அடுத்ததான் நம்ம போக போற லொகேஷன் திருநீர்மலைக்கு தான் போறோம். பேருக்கு முதல்ல முருகரை பார்த்தோம், இப்போ போய் பெருமாளை தரிசிக்கலான்னு ஒரு பிளானு. அங்கதான் இப்போ போயிட்டு இருக்கோம். வேறு வாட்டி ஜம்முன்னு உட்காந்துட்டாரா, நான் தான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். கூட சீட் போட்டுக்கோங்க, சேஃப்டி ஃபர்ஸ்ட். இவர் போட மாட்டேன்ட்டாரு. போக மாட்டேன்னா சொல்லலைங்க, வீடியோ எடுக்கிறதுக்காக கை இது பண்றதுக்காக அப்படி பண்ணேன். அது வரைக்கும் போட்டு தான் இருந்தேன். ஓகே, இப்போ வந்து திருநீர்மலைக்கு போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க, என்னென்ன நடக்குது எல்லாம் வந்து வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஸோ வீடியோக்குள்ள போகலாம். ரீச் ஆகிட்டோம் டெஸ்டினேஷனுக்கு. இப்போ என்னன்னா பார்க்கிங் எங்கே இருக்குன்னு தெரியல. ரொம்ப நேரமாக கோயிலையே சுற்றிக்கிட்டு இருக்கோம். கோயிலெல்லாம் நடந்து சுற்றுவாங்க, நாங்களாம் கார்லேயே சுற்றுறோம். நாங்கள் ரொம்ப எலைட்டாக சுற்றுறோம். அங்கே ஒருத்தர் நாங்கள் போட சொல்கிறாரு. எங்கண்ணா ஏதோ கை காட்டினாரு, இவரு தானா? பார்க்கிங் எங்கண்ணா? அப்படியா? வெள்ளைக்காரு ஒரு வழியா பார்க் பண்ணிட்டோம் எல்லாம். ரவி கொஞ்சம் இறங்கி போயிட்டு ஃப்ரண்ட்ல ஒரு கல் இருக்கு, அதுல இடிக்குமா அடிக்காதான். ஓகே, இறங்குவோம். இந்த கல்லா? இந்த கல்ல இடிக்காது. இடிச்சிரும், அப்புறம் இடிக்குது சொல்லக்கூடாது. வரலாமா? கல்ல பாடுறா பக்கா பாருங்க நான் மக்களே, கல்லுல இடிக்கல. ஐயோ கல்லு தெரியல. பாருங்க, டிஸ்டன்ஸ் தெரியுதா? ஓகே, ரீச் ஆயிட்டோம். ஓகே, டெஸ்டினேஷன் வந்துட்டோம். சாமியை காணோம். சாமி வந்துட்டாரு. அது இல்லாம நம்ம கூட ஒருத்தர், ஒரு நியூ செலிபிரிட்டி வந்திருக்காரு. ஓகே, கோயிலுக்கு போறோம். போயிட்டு அங்க இருந்து உங்களை பார்ப்போம். மக்களே, இப்போ என்னாச்சுன்னா காரெல்லாம் பார்க் பண்ணியாச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சாமி, ரோஹித் சாமி வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த சைடு தான் பார்க் பண்ணுவாராம், கோயில் பக்கத்தில் தான் பார்க் பண்ணுவாராம். அதனால் அவர் அடமெண்ட்டாக இருந்து அங்கே இருந்த காரை எடுக்கலாம் வைக்கல, அங்கே இருந்த காரை எடுக்கிறாங்க. அதுதான் ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து காரை அங்கே நிறுத்த போகிறோம். அந்த மாடு கிட்ட தான் நிறுத்துவாராம். அதனால் அதாவது இந்த மாப்பிள்ளை வந்து சொம்பு கொடுத்தா தான் கல்யாணம் பண்ணுவாருன்ற மாதிரி இவர் காரை வந்து அங்கே தான் நிறுத்துவாராம். அதனால் இப்போ காரை வந்து இங்கேருந்து எடுக்கிறோம். அதான் நம்ம ஏரியா, அங்கே காரை நிறுத்த போகிறோம். யோ ரோஹித் வந்துட்டாரு, காரை நிறுத்துறாரு. அவர்கிட்டே கேட்போம். ஸோ சொல்லுங்கள் சாமி, அதாவது நீங்க ஏன் இப்ப கார் அங்க இருந்து இங்கதான் நிறுத்து? அதாவது ஒரு கார் இருக்கவங்களுக்கு தான் ஒரு காரோட வறுமையை பத்தி தெரியும். அதனால உனக்கு காரே கிடையாது, நீ வாய் பேச. அந்த இடத்துல நிப்பாட்டுறப்ப யாராச்சும் எடுக்கிறப்ப வண்டியை தட்டி விட்டுருவாங்க. இப்போ வண்டியில ஸ்கிராட்ச் சொல்லும், தேவையில்லாத செலவு. அதனால இங்க இப்போ சேஃப்டியா இருக்கு, யாருனாலும் எங்கனாலும் போய்க்கலாம். அதனால அந்த பயம் போயிடும். இல்லைன்னா அது ஒரு யோசனையிலேயே இருப்போம் நம்ம. இப்ப சாமி சொல்லிட்டா ஓகே, நம்ம கேட்டுதான் ஆகணும். அதனால சாமி சொல்லி கேட்டுக்கிட்டோம். ஓகே, கோயிலுக்கு போறோம், பார்ப்போம்.
வணக்கம். நல்லபடியாக தரிசனம் முடிந்தது. அதாவது பிரசாதம் கொடுத்தாங்க, அதாவது வாங்கியிருக்கோம், கொடுக்கல. இப்போ சக்கரை பொங்கலா என்னது? கேசரி. கேசரி கேசரி. கேசரிக்கு சக்கரை பொங்கலுக்கு வித்தியாசம் தெரியாமல் இருக்கா. அதாவது மிளகு தோசைன்றாங்க, நல்லா இருக்கு சாப்பிட. இவர் வந்து மிளகு தோசை சாப்பிட்றாரு, நம்ம வந்து கேசரி சாப்பிட்றோம். ரெண்டுமே நல்லா இருக்குது. இப்போ திருநீர்மலையில் இதுதான் ரெண்டுமே தான் ஸ்பெஷல்னு சொல்கிறாங்க, அதனால் ரெண்டும் வாங்கியாச்சு. ரெண்டுமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். 12 seconds later. என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னன்னு பாருங்க, நீங்களே பாருங்க. இவர் வந்துட்டு இங்கேருந்து போக மாட்டாராம். ஆல்ரெடி இவருக்கு வந்து அது என்னது சக்கரை பொங்கலா கேசரியா? கேசரி. கேசரி. ஏன்டா கேசரி சக்கரை பொங்கலுக்கு? அது என்னன்னு தெரியல, எனக்கு டக்குன்னு மைண்ட் வர மாட்டேது. அதாவது இது பிள்ளை இருந்தேன்னா உனக்குலாம் கல்யாணம் நடக்காது. கல்யாணம் இதுக்கும் அதுக்கு என்ன சக்கரை பொங்கல் போட்டாச்சு. சக்கரை பொங்கல் காலி. ஐயோ மறுபடியும் சக்கரை பொங்கல். அவன் இன்னும் இருக்கீங்க. கேசரி காலி ஆயிடுச்சு. அப்பயும் வந்து ஒரு நீங்க போய் வாங்கிட்டு வந்தா கொடுத்தாலாவது உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்துட்டான். இவனை யாரோ ஏதாவது சொல்லி அனுப்பி விடுங்க. A few minutes later. இந்த ஜேர்னி முடிஞ்சது. இந்த வீடியோவும் முடிய போகுது. ஒரு வழியாக சாமி பார்த்து மேலே படிக்கட்டு ஏறி இறங்கியாச்சு. இப்போ அடுத்ததாக டேரெக்டாக எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புறதுதான் ஐடியா. அவ்வளோதான், அதோட கிளம்ப வேண்டியதுதான். நீங்களும் இந்த வீடியோ முடிஞ்சு கிளம்புங்க. இந்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சீக்கிரம் மீட் பண்ணுவோம். அடுத்த விளாக் வீடியோவில், என்னோட வீடியோவில், இவரோட வீடியோவில், எல்லா வீடியோலையும் பார்த்துக்கிட்டே இருப்போம் அடுத்தடுத்து. ஸோ எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய். சாமி சரணம்.